பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இல்லை. அதே போல காதல் அப்படியும் நம்ம இல்ல, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய கள நிலவரம் என்னன்றதான் திரு கிரீஷ் அவர்கள் வந்து அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இது அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்னைக்கு இருக்க திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவருக்கும் நன்றாக தெரியும். அவருக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுகவால் அதிகபட்சம் 25 தொகுதியை தாண்ட முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம். ஏன் 2006 காங்கிரஸ் இல்லாமல் திமுக வந்து அதிகபட்சம் ஒரு 30 தொகுதி ஜெயிச்சிருக்குமா? அன்னைக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் 30 தொகுதி கூட தாண்டி இருக்காது. இதே நிலைமை தான் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு இப்போயும் இருக்குது. அவங்க நல்லாவே தெரியும். அதனால திமுக வந்து கண்டிப்பாக கலைஞரும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை தான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி அவருடைய பேச்சுவார்த்தையை பற்றி பேசுறதுக்கோ இல்லை அதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது. இல்லை, அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய தலைவர் வழியில் தலைவரிடம் வந்து ஏதாவது இருந்தால் எங்கள் தலைவர் வழியாக சொல்லும்போது ஒவ்வொருவரும் சொல்லும்போது காங்கிரஸ் வழக்கை காவல்துறையினர் அறிவார்கள் எங்கள் அங்கீகரித்து வராங்கன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. என்னன்னா காங்கிரஸ் வந்து என்னைக்கு எப்பவுமே வந்து ஒரு நேச்சுரல் பார்ட்னர். தமிழக மக்கள் எப்பவும் விரும்புகிற ஒரு கட்சி, இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சியினால தான் இந்தியாவில் இன்றைக்கும் வந்து ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டு வருது. இந்தியாவை கனெக்ட் பண்ணுற ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டுற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. எப்போவும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இத்தனை வருஷம் 25 வருஷம் கிட்ட வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அவங்க கடைசியாக கேட்குறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் மரியாதை வேணும்னு கேட்குறாங்க. அவங்க ஒன்று கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் கேட்கல. ஸோ அந்த மரியாதை கூட இல்லாத பட்சத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலை ஏற்படுத்த வேற யாரும் இல்லை, திமுக தான். திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பனும் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் கோ தளபதி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. இல்ல, அதாவது திமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்த பெரிய பயத்துல தான் எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து தேமுதிகவை சேர்த்ததுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். தேமுதிக வந்து எந்த காலத்திலேயாவது திமுகவோட சேர்த்ததுன்னு யாராவது நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோமா? ஸோ அந்த மாதிரி திமுக ஒவ்வொரு நாளும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, சர்வேயை பார்க்குறாங்க. அடுத்த நாள் யாரு கிடைச்சாலும் உள்ள கூட்டணி சேர்க்குறாங்க. ஒரு வருஷமா முதல்வர் சொல்லிட்டு இருந்தது எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணி சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவருக்கே வந்து என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஏன்னா எல்லா 5000 ரூபாய் அறிவிச்ச பிறகும் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் தேமுதிக கட்சியை சேர்த்திருக்கிறார். எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு யாரு எந்த தலைவர் அந்த வழியை நடந்து போனாலும் கூப்பிட்டு கட்சியில் சேர்க்கிற நிலைமையில தான் இன்னைக்கு திமுக இருக்கு. ஒன்னே ஒன்று அவங்களுடைய நிலைமை தெரிஞ்சிச்சு. அவங்களுடைய கட்சியின் நிலவரம் என்ன களத்தில் இருக்குன்னு தெரியுது. எவ்வளோ ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது. எல்லா தரப்பு மக்களிடமும் இன்னைக்கு திமுக இருக்கிற எதிர்ப்பு தெரியுது. அதனால கண்டிப்பாக திமுக என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த தேர்தல் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. பொதுவாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு வரீங்க. சங்கீதா விவேக் கொடுத்த பிறகு வந்து சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா வந்து பல்வேறு அவங்க தனிப்பட்ட கட்சி தொண்டர்களே வந்து பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக தனிப்பட்ட விவகாரங்கள் குறித்து யாரும் பேச வேண்டாம். இல்ல பேச வேண்டாம்னு கேட்கிறோம். தவிர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.